மணப்பாறை தொகுதி மக்கள் அனைவருக்கும் அன்பிலின் அன்பு வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் சகோதரர் திரு அப்துல் சமத் அவர்கள் மணப்பாறை தொகுதியில் போட்டியிடுகிறார். 2021 முதல் மணப்பாறை தொகுதியின் வளர்ச்சிக்காக உழைத்து வருபவர், உங்களின் சுக துக்கங்களில் பங்கு பெற்று வருபவர். மணப்பாறை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அங்கு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வர முயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டவர். விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் மணப்பாறையில் பிரம்மாண்ட விளையாட்டு அரங்கத்தை திரு அப்துல் சமத் அவர்கள் கொண்டு வந்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்காக அடிக்கலும் நாட்டியுள்ளார். அதே போல விவசாய பெருங்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பொன்னணியாறு அணை மற்றும் கண்ணூத்து ஏரிக்கு காவிரி ஆற்றின் உபரி நீரை கொண்டு வர பெரும் முயற்சிகளையும் எடுத்து வருகிறார். விரைவில் இந்த முயற்சி வெற்றியடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மணப்பாறை தொகுதி என்பது பின்தங்கிய தொகுதியாகவே இருந்து வந்தது. அந்த நிலையை மாற்ற தன்னால் முடிந்த பணிகளை தொடங்கியுள்ளார். மணப்பாறை இப்போ டெவலப்மெண்ட் மோடுக்கு மாறியுள்ளது என்பது உண்மை. இவை அப்படியே தொடர வேண்டுமென்றால் திரு அப்துல் சமத் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். மணப்பாறை மக்களின் கனவுகளை சட்டமன்றத்தில் உறக்க சொல்லும் ஒரு ரியல் பெர்ஃபார்மர் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ரியல் பெர்ஃபார்மர் தான் அப்துல் சமத் அவர்கள். இப்படியான உழைப்பாளி ஒருவரைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேட்பாளராக அறிவித்துள்ளார். அனைத்து கருத்து கணிப்புகளிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என சொல்கிறார்கள். அப்படியான சூழலில் மணப்பாறையில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் எம்எல்ஏ ஆனால்தான் இத்தொகுதி மேலும் வளர்ச்சியடையும். இதனை மனதில் நிறுத்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் திரு அப்துல் சமத் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என உங்களின் இந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி பெறப்போகும் திரு அப்துல் சமத் அவர்களோடு இணைந்து நானும் உங்களின் வளர்ச்சிக்காக அயராது உழைப்பேன் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாக்களிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி.